ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமய நம சிவம சிவயன வய நமசி நமச்சிவாய. ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள், எனது மானசீக குருமார்கள், எனது முன்னோர்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய். நாம இந்த பதிவுல இப்போ ஒரு ஜாதகத்தை பத்தி நம்ம ஒரு 3 விதமான ஜாதகங்களை நம்ம ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கோம். அது நம்மள்ட்ட கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி நம்மள்ட்ட பார்த்த ஜாதகம் தான். அந்த ஜாதகங்களை பற்றின ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நான் பதிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்ததுன்னா அது கலஸ்திர தோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கலஸ்திர தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது கலஸ்திர தோஷங்கிறது மாறுபட்ட விதமான அது பலனை செய்யும். அது எப்படி செய்யும்? சனி பகவான்றவர் மந்தக்காரகன். அவர் ஒரு வயோதிக கிரகம்னு சொல்றது, அதாவது முதுமை பெற்ற கிரகமாக அதை நம்ம பாவிச்சுக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்தான பலம் பெறார், திக்பலம் பெறார். அந்த இடத்துல திக்பலம் பெறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் திக்பலம் பெறும்போது அது பாத்தீங்கன்னாக்கா கலஸ்திரத்தை செஞ்சு வச்சிருவார். அதாவது ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருவார். ஆனா நடத்தி வைக்கும் விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு சில சங்கடங்கள் தரக்கூடியது, மனதளவிலையும் உடல் அளவிலையும் பாதிப்பு தரக்கூடிய ஒரு சங்கடங்களை கொடுக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம சொல்லக்கூடியது 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு சில பதிவுல போட்டிருக்கோம். அந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் தொடர்பு கொள்றாரு அப்படின்னாக்கா, அந்த திக்பலம் பெற்ற கிரகம் என்ன செய்யறாருன்னா, ஆண் ஜாதகமாக இருந்தால், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவர் பாத்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு அவருக்கு அவருக்கு திருமணத்துக்கு பெண் அமைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண் தான் திருமணம் ஆகிற நிலையை கொண்டு கொடுத்துறது. அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் பலம் பெற்று இருக்கும்போது திருமணத்தை செஞ்சு வைக்கிறவர் அதுல ஒரு குறைய வைக்கிறார். அதுதான் தோஷம்ன்றது. ஏன்னா திக்பலம் பெற்ற கிரகம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா திருமண அமைப்பை கொடுத்துட்றாரு. ஆனா அந்த இடத்துக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை மாறுபட்டு செஞ்சிடறாரு. அப்ப அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 7ஆம் இடத்துல இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அத்தனை பேருக்கும் சனி பகவான் இருந்தா அது மாதிரி வயதில் மூத்தருடன் திருமணம் நடக்குமா? ஆண் ஜாதகத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆண் ஜாதகத்துக்கு வயதில் மூத்தருடன் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் விதிவிலக்கு நமக்கு முப்பாட்டன்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க அதுலயும் ஒரு சில காரணங்களை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் அந்த ஆணுக்கு வயதில் குறைந்த, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 வயது வித்தியாசம்ன்றதை விட ஒரு 7-8 வயது வித்தியாசத்தில் உள்ள பெண் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு மணமகளாக அவருக்கு ஏற்ற ஒரு பெண்ணாக அமைவாங்க. ஆனா வக்ரம் பெறவில்லை என்றால் அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் பெற்ற பலத்திற்கு அவர் திருமண வாழ்வை நடத்தி வயதில் மூத்த பெண்களுடன் உறவு வச்சுக்கிறார். வயதில் மூத்த பெண் திருமணம் காலங்களில் அவருக்கு அமையுது. சரி, ஆண் ஜாதகத்துக்கு தான் அப்படின்னு சொன்னோம்னா பெண் ஜாதகத்துக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் ஜாதகத்துக்கு அதே 7ஆம் இடத்தில் சனி பகவான் தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவருக்கு வயதில் இளைய, அவரோட வயது கம்மியான ஒரு வரன் ஆணாக வருவாங்க. அப்ப வயதில் கம்மியான வரன் அவங்களுக்கு ஆணாக வராங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இருக்குன்னா வயதில் குறைந்த நபரை அவங்க திருமணம் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தை சனி பகவான் கொடுத்துறாரு. இதுதான் பாலினத்துல ஒரு வேறுபாடை காட்டி அவர் அதற்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சங்கடத்தை அவங்க கொடுத்துடுறாரு. சரி, இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, அந்த இடத்த அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா அது அந்த இடத்த
பாதிப்பு தரது கிடையாது. 7ஆம் இடத்துக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய சனி பகவான் அவரு வயதை பாத்தீங்கன்னாக்க ஒரு பெருசா இல்லாம வித்தியாசத்தை காட்டாம திருமணத்தை முடிச்சு கொடுத்துறாரு. அப்ப இந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கு மட்டும்தான் அந்த இதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதியுடன் சனி சேர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்து அதிபதியின் சாரம் பெற்றிருந்தாலும் அவரு அதுல ஒரு தாக்கத்தை, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விகிதத்துல குறைப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் நேரடியாக தொடர்பு கொண்டு திக்பலம் பெற்று வக்ரம் பெறாமல் வர்க்கோத்தமம் பெறாமல் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் என்ன செய்வார்னா வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யற மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு கொடுத்துடுறாரு. அதாவது ஆண் ஜாதகத்துக்கு. அதே சனி பகவான் 11ஆம், அதாவது ஒரு லக்னம் சரலக்னமாக எடுத்துக்கொள்வோம். சரலக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கலஸ்தர ஸ்தானாதிபதியா வருவார். நான் இங்க எந்த லக்னம்னு சொல்லல, சரலக்னம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரலக்னங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி அதாவது கலஸ்தர ஸ்தானாதிபதியா வராரு. அந்த 7ஆம் இடத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, இப்ப நீங்களாவே அந்த லக்னத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடியதை வச்சு. ஏன்னா இது குறிப்பிட்ட ஜாதகங்களை குறிக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்லாம இருக்கேன். லக்னத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதியாகவே சனி பகவான், லக்னத்துக்கு 10, 11 அதிபதி, சரலக்னங்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. அந்த 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி பகவான் வரும்போது அந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து இருக்கார். அப்ப 11ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்பை சொல்லக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அது அந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா வயோதிக கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல இருக்கார். அப்ப அவரு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்துல பலமா இருக்காரு. அவரோட 7ஆம் இடத்தை சேரும்போது அந்த ஜாதகருக்கும் இந்த காலங்கள் திருமண காலங்களில் அவருக்கு வயதில் மூத்த பெண்ணுடன் திருமணம் நடக்குது. ஆண் ஜாதகத்துக்கு இதுல புரிஞ்சுக்கோங்க, ஆண் ஜாதகத்துக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆண் ஜாதகத்துக்கு அது மாதிரி திருமண அமைப்பு கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த ஜாதகம் எப்படி திருமணம் நடக்குதுன்றதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த சரலக்னங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்திர லக்னமாக வருது. அந்த லக்னத்துல பாத்தீங்கன்னாக்கா 7க்கும் 11க்கும் அதிபதியான கலஸ்திர ஸ்தானாதிபதியும் 11ஆம் இடத்தையும் சேர்ந்தே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்துருக்க சாரம் பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்து அதிபதியான பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானின் சாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காங்க. சரி, இப்ப இதுதான் அதுல பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திருமணம் எப்படி பெரியவங்க பார்த்து நிச்சயித்த திருமணமா அப்படின்னு நம்ம ஒரு நிலைக்கு அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த லக்னத்துக்கு சரலக்னத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்க கிரகம் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் 11ஆம் இடத்தில் லக்னத்துக்கு அதே நேரத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த 9ஆம் இடத்துல இருக்க குருவும் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் மட்டுமல்ல, பூர்வ புண்ணியம், நுண்ணறிவு, காதல், குலதெய்வம், புத்திரம், முற்பிறவி, இது மாதிரி நிறைய அந்த இடத்துல காரகத்துவம் இருக்கு. பாவகப்படி அதுக்கு நிறைய காரகத்துவம் நம்ம எடுக்கலாம். அந்த இடத்த போய் பார்க்கறாங்க இந்த 2 பேரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தனது 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 7க்கும் 11க்கும் அதிபதிகள் 11ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 5ஆம் இடமான அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய காதல் என்று குறிக்கக்கூடிய இடத்த அதையும் பார்க்கிறாரு. அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு விருப்ப திருமணம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகுது. விருப்ப திருமணம் எப்படி கொண்டு போகுது அப்படின்னாக்கா இந்த குருவோட பார்வை ஏற்கனவே லக்னத்துக்கு 5ல இருக்கு. அதே நேரத்துல சனி பார்வையும் 7ஆம் இடத்து பார்வையுமே லக்னத்துக்கு 5ல இருக்கு. அந்த 5ஆம் இடத்துக்கு திக்பலம் பெறுறாங்க. அந்த 5ஆம் இடத்துக்கு திக்பலம் பெறாங்க, லக்னத்துக்கு 10ல போய் திக்பலம் பெறுவார். அதோடு சேர்ந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் திக்பலம் பெறார். லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவரும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறாங்க. அப்ப பாருங்க, 5ஆம் இடத்து அதிபதி பலம் பெறாரு. 5ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா அதாவது சனி
அதே நேரத்தில் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானாதிபதி குரு பகவான். அதே நேரத்தில் இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்தின் லக்னாதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தனது 8ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னத்தை தான் நம்ம வந்து இதை அதாவது அவருக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இது மாதிரி போக வேண்டாம்னு சொன்னால் அவர் கேட்க போறது கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரே குறிக்கோள் விருப்ப திருமணம்ன்றது ஒன்று பண்ணியே ஆகும். அந்த விருப்ப திருமணத்துக்காக அவர் எதையும் இழக்க தயாராவார். அந்த மாதிரி ஒரு நபருக்கு திருமணம் நடந்துருது. யாரோடன்னு கேட்டீங்கன்னா வயது மூத்த ஒரு எதிர்பாலினத்தோட. எதிர்பாலினா அதாவது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சொல்றதுனால அப்படி சொல்றது. அது நடந்துருது. விருப்ப திருமணமும் ஆயிடுது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை பார்க்கிறவங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இது இவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது அவங்க உணரல. சரி, இந்த ஒரு ஜாதகத்துக்கு தான் இப்படியா அப்படின்னு கேட்டா இதுல ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துப்போம். நான் இது வரைக்கும் சொன்னது ஒரு ஆண் ஜாதகம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துப்போம். அந்த பெண் ஜாதகம் அப்படிங்கிறப்போ நான் வந்து என்னோட இதுல பதிவு பண்றதெல்லாம் நான் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு ஆய்வு செய்த ஜாதகங்களை மட்டுமே இங்க பதிவு பண்றேன். நான் ஆய்வுக்கு உட்படாத ஏதோ ஒரு ஜாதகங்களை நான் இங்க பதிவு பண்றது இல்லை. அப்படின்றப்போ ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உபய லக்கணம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 4 லக்கணங்கள் தான் உபய லக்கணங்களாக வரும் ஒரு ஜாதகத்துக்கு. அந்தந்த லக்கணங்கள் என்னென்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்கணம் தான் உபய லக்கணமாகும். அந்த 4 லக்கணத்துல உபய லக்கணமாக கொண்ட ஒரு பெண் ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த 2 ஜாதகங்களையும் வேறுபடுத்தி காட்டணுன்றதுக்காக தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். இந்த பெண் ஜாதகத்துல திருமணம் முடிச்ச கணவரோட ஜாதகம், அதாவது அவங்க விரும்பி திருமணம் பண்ண அந்த கணவரோட ஜாதகமும் என்கிட்ட அதே நேரத்துல ஆய்வுக்கு வந்தது. அதையும் நான் எடுத்துதான் இருக்கேன். நான் சொன்னது வேற ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகம். இப்ப சொல்ல போறது ஒரு பெண்ணோட ஜாதகம். இவரோட இந்த பெண்ணோட கணவரோட ஜாதகமும் என்கிட்ட தான் இருக்கு. இது ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு ஆய்வு பண்ணி அது நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்து அதன் பிறகுதான் இங்க வந்து நான் இப்ப இதை வந்து பதிவுக்கு கொண்டு வந்ததுன்னா அது விளக்கம் கொடுத்தது பல வருடங்கள் ஆயிட்டது. இப்ப பதிவு இந்த காலத்துல, ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சது இப்பதான்றப்போ நம்ம இப்பதானே கொடுக்க முடியும். அதனால இந்த பெண்ணுக்கு உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்காரு. சனி பகவானுடன் பாத்தீங்கன்னாக்கா பாவ கிரகங்களாக பாத்தீங்கன்னாக்கா கேது இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கிரன் இணைவும் இருக்கு. அந்த ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சந்திரனும் அங்க இருக்காரு. இப்ப இந்த ஜாதகத்துக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் திக்பலம் பெற்றிருக்காரு. சனி பகவானும் அந்த 7ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகுறாங்க. பரிவர்த்தனை ஆகும்போது இந்த பெண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் திக்பலம் பெறும்போது இந்த சனி பகவான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணோட ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் பாருங்க அதே பரிவர்த்தனை பெற்ற கிரகம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்து 5ஆம் இடத்துல வராரு. அந்த இடத்துல நீசம் பெறாரு. அந்த நீசம் பெற்ற குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை. அப்ப பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறாரு. சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்காரு. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்க. பரிவர்த்தனையில் குரு பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. இப்ப 5ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா ஒரு விருப்பத்தை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துறது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வயதில் குறைந்த வாலிபருடன் விருப்பத்தை ஏற்படுத்துறாரு. அந்த வயதில் குறைந்த வாலிபர் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னாக்கா விருப்பத்தை ஏற்படுத்துறாரு சனி பகவான். அந்த நபருடன் திருமணத்துக்காக பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு போகுது. அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் வீடு வாகனத்தை சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் நீசம் பெறாரு. அப்ப தாயும் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விதத்துல அது வந்து செய்ய வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல இந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா தாய் தகப்பன் ஒப்புதலுடன் திருமணம் நடத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல தாய் தகப்பனின் ஒப்புதல்னு பாத்தீங்கன்னாக்கா திருமணமும் நடக்குது. தாய் தகப்பனின் சம்மதத்துடன் திருமணம் நடக்குது அப்படின்னாலும் வயதில் குறைந்த பையனுடன் திருமணம் நடக்குது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கலஸ்தரத்தை அவர் பண்ணி கொடுத்துறாரு, செஞ்சு வச்சிடறாரு. கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தரத்தை செஞ்சு வச்சிடறாரு. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்போது அந்த பையனோட ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் மனம் முடித்த பையனின் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அதே நேரத்துல திருமண அமைப்புங்கிறது
வருது. அது எப்படி அதே பையனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவாருன்றத நான் சொன்னேன். ஆனா இது யாரும் விளக்கம் கொடுத்துருக்காங்களா என்ன நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். திருப்பி திருப்பி அதை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே உபயலக்கணம் தான் வருது. ஆனா இந்த பையனுக்கு அதே உபயலக்கணம் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் போய் சனி பகவான் பெறார். இந்த பையனோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சனியும் குருவும் பரிவர்த்தனை. அப்ப சனி பகவானும் குரு பகவானும் இந்த பையனோட ஜாதகத்திலும் பரிவர்த்தனை பெறும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து உபயலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தொடர்பு கொள்றாரு. அப்ப பார்த்துக்கோங்க, உபயலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துடன் சனி பகவான் தொடர்பு கொள்றாரு. 7ஆம் இடத்ததிபதி நீசம் பெறாரு. பெண்ணோட ஜாதகத்திலும் 7ஆம் இடத்ததிபதி நீசம் பரிவர்த்தனை. இந்த பையனோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்ததிபதி நீசம். ஆனா அவர் 10ஆம் இடத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகுறாரு. அப்ப பார்த்தா இந்த பெண்ணுக்கு இந்த பையனை விட வயது கம்மி. இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா அதே வயதில் மூத்த பெண்ணுடன் திருமணம். ஆனா இந்த சனி பகவான் வக்ரம் பெறல. நல்லா பார்த்துக்க, நீசம் மட்டும்தான் ஆயிருக்காரு, வக்ரம் பெறல. அப்ப வக்ரம் பெறாத சனி பகவானுங்கிறப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில குருவுடன் பரிவர்த்தனை மட்டும்தான். அப்ப அவருக்கு திருமணம் பாத்தீங்கன்னாக்கா வயதில் மூத்த பெண்ணுடன் திருமணம் நடக்குது. அப்போ கலஸ்திர ஸ்தானாதிபதியின் கலஸ்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா வரவர், கலஸ்திர காரகன் அல்ல, கலஸ்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு போயிடுறாரு. இப்ப 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தா தோஷம்ங்கிறது என்ன தோஷம்னு கேட்டீங்கன்னா, இது போல ஏதேனும் ஒரு குறைபாடை கொண்டு போகும். அப்ப இது போல குறைபாடை கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நீடித்த காலங்கள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் எந்த சச்சரவுகளும் இல்லாமல் பயணிக்க முடியுமா ஆயுள் காலத்துக்கும் அப்படின்னாக்கா, அந்த காலங்களில் அவரோட அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி அந்த சூட்சம காலங்கள் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி போகும்போது பாக்குறப்ப இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு போறது கிடையாது. அதே 7ஆம் இடத்தோடு பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த 7ஆம் இடத்து அதிபதியோட தசாவோ புத்தியோ போகக்கூடிய காலங்கள் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராகு கேது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போல வருது அப்படிங்கிறப்போ அவங்களோட திருமண வாழ்க்கையில ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு, அதாவது பெண் ஜாதகத்துக்கு சொல்றேன், பெண் ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் 1, 2, 3 லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல போய் குருவுடன் பரிவர்த்தனை. புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் நீசம். அப்ப புத்திரத்துக்கு தொந்தரவு கொடுக்குது. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, சூரியனும் சுக்கிரனும் எந்த ஒரு ஜாதகத்தில் நெருங்கிய பாகையில் இருந்தாலும் அதே திருமணத்தை முடிச்சதுக்கு பிறகு சொல்றேன், அது திருமணத்துக்கு முன்னாடி அதை பார்த்துக்கணும். சூரியன் சுக்கிரன் நெருங்கிய பகல், அதாவது ஒரு 5 டிகிரிக்குள்ள ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் நெருங்கி ஒரே ராசி கட்டத்துல இருந்தாலும் சரி, வேறு வேறு ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷபத்துல வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 28.5 கலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே இது சூரியன் வந்து மிதுனத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 கலையில 2 பாகையில இருக்காரு. அதாவது சுக்கிரன் 28 டிகிரி 2 கலையில இருக்காருன்னு ஒரு கணக்குக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே சூரியன் பாத்தீங்கன்னாக்கா 2 டிகிரியில இருக்காரு, ஒரு கலையில இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வித்தியாசமாகப்பட்ட 5 டிகிரிக்குள்ளேயே வந்துட்டு சூரியன் சுக்கிரன் பாகை அளவு நெருக்கம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண் ஜாதகத்தில் நெருக்கமாக இருந்து பெண் ஜாதகத்தில் பாத்தீங்கன்னாக்கா 44 பாகை இருக்கு. 44 பாகை இருக்கும்போது இது வந்து இவங்களோட திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 4.5 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. நாம அப்போ அவங்களுக்கு எடுத்து சொல்றோம், இந்த திருமணத்தை நீங்க முடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சு வச்சாலும் இவங்களோட விருப்ப திருமணமாக இருந்தாலும் புத்திரத்தில் பாத்தீங்கன்னாக்கா தொந்தரவு கொடுக்கும்ன்றோம். அது அவங்க ஏத்துக்கல, ஆனா திருமணம் முடிச்சுட்டாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலங்கள் ஆகுது, புத்திரம் அவங்களுக்கு இல்லை. இப்ப நம்மள்ட்ட வந்து கேட்கும்போது நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், அதுக்கான ஆலயத்தை தான் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஆலயம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்காக சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா திருவரங்கம், அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் ஸ்தலமாகப்பட்டது சுக்கிரன் ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை அப்படிங்கிறது அக்னி ஸ்தலமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்காக அக்னி ஸ்தலமாக அதையும், சுக்கிரனுக்காக பாத்தீங்கன்னாக்கா திருச்சி அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில நம்ம சொல்றோம். இது ரெண்டையும் ஒரே நாள்ல வழிபடுங்க, கணவன் மனைவியா போய் வழிபட சொல்லுங்க. இது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எத்தனை முறை உங்களால் நேரம் கிடைக்கும் போது போய் வழிபட சொல்லுங்க. அதற்கான பாக்கியங்களை, புத்திர பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்றேன்.
அப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னொரு ஜாதகம் ஏற்கனவே முதலாக பதிவிட்ட ஜாதகம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜாதகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் சொல்கிறேன். அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி பலம் பெறாரு. அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி பலம் பெறக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். சரலக்னங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி பலம் பெற்றால் பாதிப்பு தரும். அது எந்த இடத்தை பார்க்குதோ அந்த இடத்த பாதிப்பு தரும். அப்படிங்கிறப்ப பாவ கிரகங்களாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு பாதிப்பை கொடுத்துரும். அதே அந்த 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது திக்பலம் பெறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா எங்க இருக்காருன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனின் திருவோண நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பதிவு கொஞ்சம் நீண்டதா போகுது, பரவாயில்ல. அடுத்து இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதினு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நெருங்கி இருக்கார் ஒரே டிகிரியில். அதாவது 7ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடமான பாதக ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரே டிகிரியில இருக்காங்க. 28.4 28.25 இருக்காங்க. இதுல அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ஜாதகத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனா புத்திரமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலுமே திருமண வாழ்வில் சங்கடத்தை கொடுத்து புத்திரம் கிடைச்சி திருமண வாழ்வில் சங்கடத்தை கொடுத்து அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம அதையும் சொல்றோம். இந்த ஜாதகருக்கும் நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம். இதை மாற்றி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறையா ஜாதகங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்ற வாசல்ல போய் நிற்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு சங்கடங்களை ஏற்படுத்துறதுனால தான். அப்போ 7ல் நின்ற சனி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திருமணத்தை முடிச்சு கொடுத்து அதில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அதனாலதான் 7ல் சனி இருந்தா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் முடிக்கிறதுக்கு கலஸ்தர தோஷம் இருக்கிறதாக சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னமும் கடக லக்னமா இருக்கும்போது 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று திக்பலம் பெறாரு. அவர் வக்ரம் பெற்றுட்டாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன இன்னொரு ஒரே ஜாதகம் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு. அது முடிச்சுட்டு இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். துலாம் லக்ன ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5ல் சனி. 5ல் சனி பகவான் இருக்கான வக்ரம் பெற்றிருக்காரு. அந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொள்றாரு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொள்றாரு. 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்து அதிபதியும் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இவங்களுக்கு வந்து ஏன் வயதில் மூத்தவங்களும் இல்லை வயதில் இளையவங்களும் திருமணம் பண்ணலை. சரியான 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆணுக்கு வந்து பெண்ணின் வயது ஆணை விட பார்த்தீங்கன்னாக்கா சிறிதளவு குறைந்தது. ரொம்பலாம் கிடையாது. ஒரு அது அதிகபட்சம் சொன்னோம்னா ஒரு 8 மாதம் 10 மாதம் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆணை விட பெண் வயது 10 மாதம் வித்தியாசத்துல திருமணம் பண்றாங்க. அப்ப இது மாதிரி இருக்கும்போது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் தொடர்பு கொள்ளுது. இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகம் 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குற லக்னத்துக்கு 5ல இருந்து. அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே ஒரு நீதிமானாக இருந்து அதை நிலைநிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியானபடி எதையுமே செஞ்சு வைக்கிறார். அப்படிங்கிறப்ப 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை வைத்து திருமண அமைப்பு போகின்றவர்கள் அது எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறது, எந்த இடத்தை பார்த்து பாதகத்தை செய்ய நினைக்கிறது என்பதை பார்த்துக்கோங்க. பாதகாதிபதியாக சனி பகவான் வந்து அவருடன் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானாதிபதி இணையும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு தொந்தரவு கொடுத்துரும். அது அந்த தசாவோ இல்லை புத்தியோ இல்லை அந்தரமோ வரக்கூடிய காலம் இல்லை சூட்சமோ வரக்கூடிய. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு 19 வருடம் தசா, குரு பகவானுக்கு அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடங்கள் சுச்சம் வரும் புத்தி காலங்கள். அதே நேரத்துல சுக்கிரனாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சுக்கிரனின் அந்த காலங்கள் நான் இப்போ அதை எடுக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு டைம் ஆகும். அதனால நான் வந்து பதிவை முடிக்கணுன்றதுக்காக சொல்றேன். சுக்கிரனின் அந்த காலங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த சிரமத்தை கொடுது. இதை விட கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடோ லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோடோ கோச்சார காலத்தில் லக்னத்திலிருந்து அவர் நான் சொல்லக்கூடியது கோச்சார சனி பகவானும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்தி காலங்களாக இருந்ததுன்னா அந்த நாளில் சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் தரும். அதனால பார்க்கக்கூடியவங்க 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அதோட ஸ்தான பலம் அதோட மற்ற பாவகம்
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபபலம் இருக்கா என்னான்றதெல்லாம் தெரிஞ்சு அது எந்த விதத்திலையும் பாதிப்பு தராதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறது அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் தராதுன்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் சில விளக்கங்கள்லாம் நிறையா சொல்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.